ஹாய், நம்ம வீட்டு மல்பெரியில் கொஞ்சம் அங்கங்கே ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிறது தெரியுது. அதனால் இன்றைக்கி அதை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா வேணுமா டின்ட்டு மல்பெரி? வந்துட்டான். மல்பெரி வேணுமா? நீ எல்லாம் கொறிச்சு எனக்கெல்லாம் ஒரு மல்பெரி கிடைக்க மாட்டேங்குதுடா. டா பா பத்தியா, மல்பெரி வேண்டாம். சாப்பிடலன்னு சொல்லிட்டு நான் பாதாம் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டப்போ ஓடியாந்தான். பத்தியா, மல்பெரி வேண்டாமாமா. சாம்பாருக்கு உனக்கு மல்பெரி வேண்டாம். படுத்துக்கிட்டே சாப்பிட்றத பாருங்கள். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பக்கம் பாதாம் வச்சுட்டு நான் மறுபடியும் மல்பெரி பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் வெள்ளை வெள்ளை பூச்சி வேறு வருது, அதனால் கொஞ்சம் நம்ம கழுகி தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. இந்த பக்கம் வாட்டர் ஆப்பிளில் அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு, கொத்து கொத்தா. ஆனால் என்ன பண்ணிடுதுன்னா, இந்த ரெட் வெண்டட் புல்புல்லோட குட்டீஸ் கொஞ்சம் இருக்குது, ஒரு 3-4 இருக்குது. அதுங்க என்ன பண்ணிடுதுங்கன்னா ஃபுல்லாத்தையும் கொத்தி கொத்தி கீழே போட்டுருது. அநியாயமாக இப்படி தான் போகும், நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. ஸோ இவ்வளோ மல்பெரிஸ் கிடச்சிச்சு. இந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாம் இன்னும் பழுக்கலை, ஆனால் விட்டோம்னா ஏதாவதெல்லாம் கடிச்சிரும். பாதி அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு. இந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நல்லா கழுகிட்டு தான் சாப்பிடணும். நல்லா இருக்குல்ல?